நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் நான் இன்றைக்கி ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு சிறிய பதிவு இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, காடை வளர்ப்பு. காடைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், எது மூலியமாக எப்படிலாம் செஞ்சால் நமக்கு இந்த காடை வளர்ப்பில் நமக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த காடை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த காடை நாம் ஒரு சின்ன குஞ்சுகள் வாங்கினா போதும். அதாவது அந்த குஞ்சுகளோட விலை பார்த்திங்கன்னா 10 ரூபா, 15 ரூபா அல்லது 8 ரூபா இதுக்குள்ளே தான் இருக்கும். அதை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்தாற்போல் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க, விற்கக்கூடிய நபர்கள். அந்த குஞ்சுகளை வாங்கிட்டு நம்ம ஒரு கூண்டு, அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிராய்லர் கோழிகள் வரக்கூடிய அந்த கிரேடு பார்த்துருக்கீங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கூண்டு அதுக்குள்ளே என்னன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 30 காடைகளை விட்டு வளர்க்கலாம். இதுபோல் நமக்கு இடம் அதிகமாக இல்லையே, நான் எப்படி செய்ய முடியும் அப்படிலாம் நீங்கள் யோசனை பண்ண தேவையே இல்லை. 10க்கு 10 அளவுள்ள ஒரு ரூமோ இல்லைன்னா வீட்டோட மொட்டை மாடியிலோ நம்ம வச்சு வளர்க்கலாம். இது எல்லா தட்பவெட்ப நிலையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். சரிங்களா? நாட்டுக்கோழி போல் இதுவும் ஒன்று எல்லா தட்பவெட்ப நிலையும் தாங்கி நிற்கும். இதில் நம்ம என்னென்னா, நமக்கு அதிகமான லாபங்கள் உங்களுக்கு 3 வாரம் 4 வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் விற்பனைக்கு அது உங்களுக்கு தயாராகிடும். அருகில் உள்ள உங்கள் ஊரில் உள்ள அக்கம் பக்கம் உள்ள இந்த கடைகள்லையோ அல்லது மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலியமாக ஹோட்டல் அல்ல என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்புறம் இது போல் உள்ள கடைகளுக்கோ நீங்கள் சப்ளை பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்களே கூட என்னன்னாக்கா கடை வச்சு ஸ்டால் மாதிரி போட்டு செய்யலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் அதை இப்போதைக்கு உள்ள இந்த காலகட்டத்தில் மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆர்டர் எடுத்து ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் அதாவது உங்கள் ஊரில் உள்ள தெரிஞ்ச ஒரு மக்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸ் அடித்து இது போல் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து தரோன்னு இது போல் ஒரு நோட்டீஸ் அடித்து விநியோகம் பண்ணி அது மூலியமாக என்னென்னா, இந்த வெளிநாடுகள்லாம் அந்த பேக்கிங் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சுத்தம் செய்து அழகாக ஒரு கவர் பண்ணி அதாவது வச்சுருப்பாங்க. அதுபோல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் விரும்பத்தக்க விஷயமா இருக்கும். சுத்தமாக நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம வேலை செய்கிறோமோ அது தகுந்தப்போ நம்ம வாங்குவாங்க மக்கள் நம்மகிட்ட. இதை பற்றின விரிவான ஆலோசனைகள் வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது பற்றின தகவல் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவுப்படும். நன்றி.